அழகா நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் ராக்னராக்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் நம்ம கூட இருக்க பிறகு நான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்கறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ இந்த கதையை புரியும். திரும்ப நம்ம பார்க்க போகிறோமா? இப்போ இந்த எபிசோடில் அந்த மானாச்சு கையில் கண்ட்ரோலில் இருக்கிறவனுக்கு ஒரு மெசேஜோ வருது. இந்த டொமைனில் இருக்கிற மானாச் ஆஃப் தி ஃபேங்ஸோடைய இடத்துல இருக்கிற எல்லாரையும் கொல்லுன்னு ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்க தன்னுடைய ஆட்களையே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கொண்டுட்டு இருக்கான், கருணை இல்லாமல். அப்போ பார்த்தா அந்த அளவுக்கு வெறியா நடந்துக்கிறான். அவனுக்குள்ளதான் இப்போ அந்த மானாச் எல்லாமே உள்ள புந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனுடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறான். மைனிங்கிறது செம வேகமாக பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து ஷாக்காக வராங்க. என்னடா இந்த பையன் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, யார் அது, யாரா இவனுங்க எப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அது சமனி ஸ்கில்லாச்சு. அப்புறம் பார்த்தா ஹீரோ தன்னுடைய சமனி ஸ்கில்லை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் மைனிங் பண்ற வேலையை கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோவோடைய டீச்சரும் யோசிக்கிறான். பொதுவாகவே சமனீர் பண்றவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 1 இல்லைன்னா 2 தான் பண்ணுவாங்க. இவர் என்னடானா கிட்டத்தட்ட அதுக்கு மேலேயும் பண்றாருன்னு போது கண்டிப்பா இவருடைய லெவல் வந்து ரேங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சோஹோவுடைய பவர் வந்து அப்நார்மலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரு யோசிக்க, ஹீரோவும் பரவாயில்ல இவனுங்களுக்கு நல்ல வேலை தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த 3 பேரை வச்சே என்னோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமா இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் ஈஸியாக செய்ய முடியும் போது என்னால் தனியாகவே லெவலில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த ஷேடோ டென்ஷனில் ஒவ்வொருத்தனையும் இதே மாதிரி அடிச்சு போட்டு இந்த இடத்துக்கு மைனிங் பண்ணுற வேலைக்கு கூட்டின்னு வந்துடுறேன். கவலைப்படாதீங்க, அதை தான் பண்ணணும். பெரோ என்னப்பா ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டான ஸ்கில் இருக்கு, சூப்பராக யூஸ் பண்ணுறேன்னா நீ என்னமோ சொன்ன அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டம், பார்த்து பயன்படுத்தணும்னு எங்கமான ஆச்சு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் என்னன்னா எப்படியாப்பட்ட வேலைகளை அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அறிவு தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருவும் சொல்ல. ஆனா இருந்தாலுமே நீங்க டஞ்சனுக்குள்ள போயிட்டு லெவலை பார்க்கறத விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. காரணம் என்னன்னா ஒரு ஏராங் கண்டரால தனியால டஞ்சனுக்குள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனா அசோசியேஷன் ரூல் படி அது வயலேட் பண்றதை அர்த்ததுனால சின்ன சின்ன வேலைகள் இவங்க கூட இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்ல 4-5 அண்டர்ஸ் வந்து பவர்ஃபுல்லான ஆளுங்க எஸ் ரேங்குக்கு மேல இருக்கவங்க போனாங்கன்னா அவங்க கூட வேணா நாங்க போகலாம். ஏன்னா என்னுடைய மான லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்க எனக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் இன்னமும் லெவலை பார்க்கணும். ஆஃப்டர் என்னுடைய ரேங்கிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நானே தனியாக கூட டஞ்சனை கிளியர் பண்ண, கவலைப்படாத. அப்புறம் உனக்கு இதுக்கு முன்னாடி மிஷின் போனது எல்லாமே ஞாபகம் இருக்கா? நம்மளால முடியும். அந்த ரெக்கவரிங் பண்ணுறது என்ன சொல்கிறீங்களா? நீ சொல்கிறது மட்டும் ரெக்கவரிங் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் இருந்தாலுமே கண்டினியூஸாக நீ வந்து உன்னுடைய பவரை திரும்ப பெறத்துக்காக மானாவை வந்து அதிகப்படியாக நீ கன்வெர்ட் பண்ணி சாப்பிடணும்ல. மேஜிக் ஸ்டோன் ஃபேர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இதில் கொட்டி கிடக்குது. யங் மானா நீங்கள் இதை பற்றி சொல்லவே தேவையில்ல. நல்ல வேலையாக ஒரு யோசனை கொடுத்தீங்களே, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலைவன் அந்த மானா சோன்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். கவலைப்படாத, இந்த இடத்துல யூஸ்லெஸ்ஸாக சதறி கிடக்கிற மானா ஸ்டோன்ஸை மட்டும் நீ இந்த இடத்துல சாப்பிடு, வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்தா அவனுக்கு ஒரு பிரசன்ஸ் உள்ளுக்குள்ளேருந்து தெரியுது. அந்த பிரசன்ஸ் அவனும் கொஞ்சம் டவுட் பட்டுட்டு எங்கமானா என்னடா ஆச்சு, இந்த இடத்துல பக்கத்துலேயே ஏதோ ஒரு மானாச்சோடைய பிரசன்ஸ் எனக்கு தோணுது. என்னது மானாச்சா? டேய் அப்பனா எங்க அப்பா பத்தியா பேசுற நீ? உங்க அப்பாலாம் கிடையாது, உங்க அப்பா ஏன் இந்த இடத்துக்கு வரப்போறாரு? அதோடைய ரேங்கை வச்சு பார்க்கும்போது அந்த மானாச் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்னோட பவர் வேற இந்த டைம்ல ரெக்கவரே ஆகல, என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம அது பயங்கரமா இருக்கும் போலியே. அது உடைய பிரசன்ஸ் எனக்கு பயங்கரமா தோணுது இந்த இடத்துல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்கு வந்து பயங்கரமான சவுண்டு கேக்கு. என்ன இது, இந்த டைரக்ஷன்ல இருந்து இப்படியாப்பட்ட சவுண்ட் வருது? சரி உள்ளுக்குள்ள போன இந்த ஸ்ட்ரைக் ஸ்குவாட் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கு. போனவனுக்கு வெளியே வருவானுங்க பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து நிறைய உல்ஃப் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே வருது. டீச்சரோ என்னது எதுக்கு என்னடா பண்ணுறீங்க? அப்புறம் பார்த்தா மேஜிக் பீச்சஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துடுற. எல்லாரும் பயந்து அடிச்சு ஓடுறானுங்க. டே மேஜிக் பீச்சஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடுங்கடா சீக்கிரம்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறின ஓட. ஒருத்தன் பார்த்தா பயத்துல கத்தி அப்படி இப்படி வீசிட்டு இருக்கா. அந்த இதுவே மைனிங் பண்ற கருவி எடுத்து இன்னொரு பக்கம் அந்த உள்க் மாத்திரம் அதை கடிச்சு பிடிச்சிரு, அப்படியே உடச்சிருது. ஆஹா இதையே உடச்சிருச்சு, என்னை யாராச்சும் காப்பாத்துறான்னு சொல்லிட்டு அவனும் மலமை. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு உள்ள போந்து நம்ம ஹீரோவும் அவனை பிடிச்சி காப்பாத்திரான். சோஹோ நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், இந்த இடத்த விட்டு இப்பயே உடனடியே தப்பிச்சு போயிடுதான் சொல்ல, ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒத்தாலாம் சமாளிக்கிறதுக்காக தரையாரா இருக்க நம்மளால. இந்த மேஜிக் பீசஸ் உடைய நேம் எல்லாமே எனக்கு ஆரஞ்சா இருக்கு, அதனால பார்த்துக்கலாம். எனக்கு ஈக்குவலான லெவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னை விடவும் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும். ஒரு டி ரேங்க் லெவலுக்கு ஆச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே என்னுடைய ஃபுல் கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி இன்னைக்கு நான் ஜெயிக்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு தயாரா இருக்கேன். நான் உன்னை விட்டு தனியா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா டீச்சரும் பின்னாடி தான் இருக்காரு. ஹீரோ இவர் என்ன பண்றாரு, நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன்டா, இதே இடத்துல தான்டா இருப்பா சோகம், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்டா, இந்த இடத்த விட்டு மக்கள் எல்லாருமே போயிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும், உனக்கு உதவியா இருப்பேன்னு சொல்ல. ஹீரோவும் சரி ஓகே நீங்க இந்த இடத்துக்கு வராம இருந்தா அதுவே எனக்கு போதும், அந்த இடத்துல இருந்து எனக்கு உதவி பண்ணுங்க. காப்ளின்ஸ் அவருக்கு போயிட்டு உதவி பண்ணுங்கடா, அதாவது பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாடி கடை அவனுக்கு
அவனுங்களை போட்டு விட அதுக்கப்புறம் ஹீரோவோ இன்வெர்டரியை ஓபன் பண்றான். காப்ளின்ஸோடைய வெப்பன்ஸை பயன்படுத்தி ஷேடோ டஞ்சனை கேதர் பண்றது மூலியமா என்னால ஈஸியாவே அதுங்கிட்ட இருந்து வெப்பன்ஸை வெளிப்படுத்தி அடிக்க முடியும். என்ன வெப்பன் எல்லாம் அசால்ட்டா வெளியே எடுக்கிறான், எந்த மாதிரியான பாவத்தெல்லாம் நீ வச்சிட்டு இருக்கடா சோஹோ அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்டு இருக்க பின்னாடி இருந்து ஹீரோ அதுக்கப்புறம் செம வேகமா அந்த இடத்துல இருந்து அதுங்களை அழிக்கிறதுக்காக செம ஸ்பீடா போய் அடிக்கிறதுக்கு போறான். ஓனிச்சு அடிச்சு பட்டையை கலப்புமா, அங்க பாரு எங்க தலையை எப்படி பண்றான்னு சொல்லிட்டு காப்ளின்ஸ் எல்லாமே உற்சாகமாவே என்ன அவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டீச்சர் தான் வாய வளர்ந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒன்னு போட்டுதல்னு அந்த உல்ஃப் மான்ஸ்டரை அரெஸ்ட் பண்ண அதுவும் எழுச்சிக்குது. இவனுக்கு எல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்துறானுங்க, டே என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவோ உனக்கு எதிர்த்து இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த உல்ஃப் பேங்கோடைய ஷேடோவே அந்த இடத்துல போயிட்டு அதை அட்டாக் பண்ண யங் மானர்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேடோ அத்தாரிட்டி வந்து இருக்குதுல்ல, அதை நீங்க ஃபைட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் சம்மனிங் பண்ணும்போது எந்த விதமான மானாவை யூஸ் பண்ண முடியல என்னால. ஆனா ஒன்ஸ் அதுங்க அழியும் போதுதான் என்னுடைய மானாவும் குறையுது. அப்படி இல்லைன்னா ரீஜெனரேட் ஆகும் போது அப்பனா எனக்கு அதிகப்படியான மானா மட்டுமே தேவை. இதுங்க மொத்தத்தையும் அழிச்சு எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி வேணாலும் பண்ணலாம், அதுக்கு மானாவே தேவைன்னு போது உங்க எல்லாரையும் இன்னும் அழிச்சு என்னுடைய குரூப்ல சேர்த்துக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் கொல்ல ஆரம்பிக்கிறேன் ஈஸியா. ஒருத்தனை கொண்டு இன்னொருத்தனையும் அரைஸ் பண்ண எல்லாரும் வாய வளர்ந்து பாக்குறானுங்க. ஆஹா இவர் நமக்கு மட்டும் வேலையை கொடுக்க மாட்டாரு, இந்த உள்புக்கு தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு காப்ளினும் அழுவது கொண்டு நம்மள கண்டுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்தையும் அரைஸ் பண்ண சோஹோ நீ உண்மையிலேயே கண்டிப்பா நீ ஈரங் ஹண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உன்னுடைய பிசிக்கல் எபிலிட்டி எல்லாம் அபாரமா இருக்கு. கண்டிப்பா நீ மேஜிக் பீசஸ் எல்லாத்தையுமே செத்து போனதை உருவாக்குறனா நீ மிகப்பெரிய ஆள்றா. இவர் எதுக்காக எக்ஸைட்மெண்டா இருக்காரு? உண்மையை சொல்ல போனா நானே அப்படிதான் இருக்கேன். இவர்கிட்ட நான் என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்குது, அது நான் உண்மையிலேயே ஒரு ஈரங்கர் தாங்க அப்படின்ற மாதிரி அவனும் முழுப்பேன். எதுவும் சொல்ல தேவை, உன்னுடைய சீக்ரெட் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீ கண்டிப்பா ஃபால்ஸ் ரேங்கரா தான் இருக்கணும். உன்னுடைய ரேங்க் வந்து இப்போ பயங்கரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஹீரோக்கும் நோட்டிபிகேஷன் வருது. அதாவது ஒரு கெஸ்டும் அவனை நோக்கி வந்துட்டு இருக்கான். அர்ஜென்ட் கெஸ்ட், அதுவும் எனிமியை அழிக்கணும்ன்றது. ஹீரோவும் கெஸ்டான் சொத்து அந்த குகையை பார்த்துட்டு இருக்க. ஆனா ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய எனிமிஸை கொண்டுட்டேனே, இருந்தாலுமே உள்ளுக்குள்ள இருந்து எப்படி இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு வரும் சுத்தமா புரியல. அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, இன்னொரு எனிமியா யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மனுஷ பய போல வரான். நீங்க தான் அந்த ஸ்ட்ரைக் ஸ்குவாட்ல இருந்து வந்த ஆளு தானே? அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம ஹீரோவோட டீச்சரும் என்னையா பண்ணிட்டு இருக்க, நீங்க தான் எங்க உயிரை காப்பாற்றணும். மேஜிக் பீசஸ் எல்லாமே சடனா இந்த இடத்துக்கு வந்துச்சு, டக்குன்னு வந்து எங்களை காப்பாத்தி பார்த்தீங்கன்னா உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா உள்ள போனவங்க ஆளுங்களாம் எங்கன்னு சொல்லிட்டு இவனும் கேட்டுட்டு இருக்க. அவன் பக்கம் திக்கு முக்காடி பதில் சொல்லாம இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் யாங் டீச்சரே வேணாயா வாத்தியாரே பின்னாடி வந்துடுறியா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடு. அடுத்த நிமிஷமா கோபத்துல அவனும் இவனை அட்டாக் பண்ணலான்னு வெறியோட பார்க்க, இவன் பதட்டத்துல இரண்டான்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோ பிடிச்சி இழுக்கிறதுல அவன் கண்ணாடி மட்டும் தான் போதும், மூஞ்சி போல. நான் இதுக்கு தான் சொன்னேன், டே வுல்ஃப் டைம் வெளியே வாங்கடா சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடு, அவனை போயிட்டு அட்டாக் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் போயிட்டு அவனை அட்டாக் பண்ண. அந்த ஹண்டர் வந்து தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஒரு நிலைமையில அவரை கம்யூனிகேட் பண்ண முடியாது. என்னதான் இது, அட கடவுளே இவருடைய நேம் என்ன, எனக்கு கலர் ரெட் கலர்ல காமிக்குது. அப்புறம் பார்த்தா லைக் அண்ட் ஃபேங்ஸால இவர் பொசஸ் பண்ணப்பட்டிருக்கான்ற விஷயத்த வந்து இவரும் பார்த்துறான். ஒவ்வொரு மான்ஸ்டருடைய மேல இருக்கிற நேம் கலரை பொறுத்து தான் எனக்கு ஏற்ற ஆப்போனண்ட்டை நான் சூஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே இது கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெறும் இவன் ஒன்றும் மானாச்சு கிடையாது தானே, அதுவும் எங்க அப்பா மாதிரியா? அப்படிலாம் கிடையாது. இவன் வந்து ஒரு எனர்ஜியால பொசஸ் பண்ணப்பட்டிருக்கான், அது ஒரு மானாச்சோடைய பவரால. இப்போ இது கரண்ட் ஸ்டேஜஸ்ல உங்களால சமாளிக்க முடியுமா தெரியல, இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியல. நீங்க எதுக்கோ தயாரா இருங்க சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய வெப்பன்ஸ் ஒவ்வொன்றையும் வெளியே எடுத்து போட இரவன் தயாரா இருக்க அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் புல்ஸ்பாட்டையை கொண்டு அவனுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. தலைவன் இன்னொரு பக்கம் அவன் வெறியா பார்த்துட்டு இருக்கான் ஹீரோவை. அவனை அட்டாக் பண்ண தயாரா இருக்கா. நான் இந்த ரெட் நேம் இருக்கிற இவனையை நான் தோக்கடிச்சா மட்டும்தான் சீக்கிரமா என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். கண்டிப்பா இவனை தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு மேலே சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாலும் கபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெலகன்னு ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட பிரமாதம் வந்துருக்கும். முடிஞ்ச யாராச்சும் பண்ண பொறுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச முடிஞ்சு போடுங்க, நானும் பார்த்து செஞ்சுக்கிறேன். சரிங்க சாமி, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.